என்னங்க, நீங்க வரும்போது கேக்கு சாக்லேட் எல்லாமே வாங்கிட்டு வந்துருங்க. சரியா? சரிப்பா, வாங்கிட்டு வந்துருப்பா. பேர பிள்ளைய பார்த்து ரொம்ப நாளாச்சு. போய் பார்த்துட்டு இந்த துணிமணியில கொடுத்துட்டு வரோமா. என்னங்க, சொல்லு குட்டி. டயம் ஆகிக்கிட்டே இருக்கு, நீங்க இன்னும் கிளம்பி வரலையா? கிளம்பிட்டுப்பா, அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இப்ப எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்கங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாங்க. நம்ம மத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, ஒரே ஆளா எம்கிட்ட தான் வேலை பாக்குறது. அம்மா வயசு மா, நீ என்னமா இப்படி வந்து நின்னுகிட்டு இருக்கிற? யாராவது பார்த்தா அசிங்கம் நினைக்க போறாங்கம்மா. முதல்ல உள்ள வாமா. இல்லம்மா, இன்னைக்கு என் பேர பிள்ளைக்கு பிறந்த நாள் இல்ல, அதாப்பா பாத்துட்டு போலாம்னு வந்துப்பா. இல்லப்பா, இதுல முறுக்கு அதிரசம் எல்லாம் இருக்கு, அதோட ஒரு சட்டை துணியை எடுத்துட்டு வந்திருக்கேன் பேரனுக்கு. அதை கொடுத்துட்டு பிள்ளைய பாத்துட்டு போலாம்னு வந்துப்பா. ஏம்மா, இது ஒரு பலகாரம்னு அதையும் எடுத்து மண்டபத்துல போட்டு தூக்கிட்டு வந்திருக்கிற. என் மானத்தை வாங்குறதுல இப்படி எல்லாம் சரியாமா? நீ என் நல்ல நேரம் இன்னும் யாருமே வர ஆரம்பிக்கல. அவங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க கட்டப்பை எடுத்து திங்கிறது போமா. ஏய் குட்டி, எதுக்கு கோவமா கத்திட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேசுப்பா. ஏங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க, நீங்க பேசாம இருங்கங்க, நான் பேசிக்கிறேன். மா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புமா. நீ வந்து நின்னுக்கிட்டே நீ அசிங்கப்படுத்தணும்னே வர்றது. மாடி, நான் எடுத்தாலும் துணிமணியை என் பேர பிள்ளைக்கு போட்டு அழகா வந்துட்டு பாருமா. என் பேர பிள்ளை என்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாப்பா. ஆமா, இந்த இத்து போன துணியை என் பிள்ளைக்கு போட்டு எல்லாரும் முன்னாடி என்னை கேவலப்பட்டு நிக்க சொல்றீங்களா? நான் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி பேசாம இங்க இருந்து போயிருமா. ஏய், இங்க பாருப்ல. உங்களுக்கு என்னங்க இப்போ? நானும் அப்ப இருந்து பொறுமையா பேசு சொல்லிட்டே இருக்கேன். கொஞ்சம் கூட கேட்காம ரோட்ல நின்று வீடு வீடு கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த வயசான காலத்துல பேர பிள்ளைய பாக்குறதுக்காண்டி அவ்வளவு ஆசையா வந்தாங்க. அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காம நாய வரட்டு மாதிரி கத்திட்டு இருக்கேன். உனக்கு எப்பதான் நல்ல புத்தி வரப்போதும்? இங்க பாரு, அவங்க விளைவேந்த துணி கூட வாங்காம வந்திருக்கலாம். நீ நினைச்ச மாதிரி கூட தின்பண்டங்கள் வாங்காம வந்திருக்கலாம். ஆனா அவங்க நம்ம பிள்ளைய மனசார வாழ்த்துறாங்க பாரு, அந்த ஒத்த வார்த்தை போதும். நம்ம பிள்ளை வந்து சந்தோஷமா வாழ்வாங்க. நீ கண்ணுக்கு தெரியா கடவுளை தேடி எங்கேயும் அலையிற. ஆனா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடமாற தெய்வமே நம்மளை பெத்தவங்க தான். இங்க பாரு, முதல்ல நீ பேசின பேச்சுக்கு அத்தை மன்னிப்பு கேட்டுட்டு முதல் வீட்டுக்குள்ள கூட்டி போ. சரிங்க.